அடுத்து துலா ராசி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் 10ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறாரு. அது அவ்வளோ சிறப்பாக இல்லை. இருந்தாலுமே கூட 6ல் சனி இருக்குது. அற்புதமான சனி 6ல் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி 9, 10 இடங்களில் ரொம்ப வலுவான அற்புதமான முறையில் சஞ்சாரிக்கிறார். அதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து போராடி வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருந்தார். இப்போ அவருடைய பார்வை விலகி இருக்குது. அதனால் முன்பு இருந்த அளவுக்கு தைரியமாக எதையும் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மைங்கிறது குறையும். இதிலும் அவசரம், படபடப்பு, வேகம் போன்றவை இருக்கும். சில பேரோட பார்ட்னர்ஷிப்பு மனைவி கணவன் மனைவிகளோடு ஒத்துப்போய் நிதானத்து பேசுவது நல்லது. திடீர் அவசர பயணங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது பொருள்களை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவசரமாக போகக்கூடிய தன்மைகள் உண்டு. இதன் மூலம் வாகனங்கள் சம்மந்தப்பட்ட இனங்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் கிடைக்கும். வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடியது, அதாவது கிரைய விக்கிரயங்கள் செய்கிறதுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அற்புதமாக இருக்குது. இந்த மாதத்தில் ஒரு கட்டாயம் ஏதாவது ஒரு வீடு, வாகனம் சம்மந்தப்பட்ட ஒன்று நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும். இல்லைன்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக அது இந்த மாதத்தில் இந்த வாகனம் சம்மந்தப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். உறவுகளுக்குள் திருமணம் விசேஷங்கள் கைகூடும். அதுபோக ஏற்கனவே உறவுகளுக்குள் இருந்த பிணக்குகள் சரியாகும். அப்பா மகனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவுகள் சற்று சீராக ஆகும். அம்மா மகளுக்குள்ளேயே, அதாவது தாய் மகன்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவுகளும் சற்று இந்த மாதத்தில் ஒரு சீராக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். ஆனால் உங்களுடைய பொருளாதார ஸ்தானாதிபதி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் இடத்துக்கு மாறுற காரணத்தினால இப்போ பணவரவுக்கு தகுந்த மாதிரி செலவுகளும் இருக்கும். இருப்பினும் பணவரவு வர்றதே ஒரு பெரிய விசேஷம்தான். கடன்கள் கிடைக்கும். வாகன கடன்கள் வாங்குறவங்க வாங்கலாம் தாராளமாக. குழந்தைகளின் ஆரோக்கியத்தன்மை மேம்படும். கல்வியில் உயர்வு ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கிறது 13, 14 இந்த 2 தேதிகளுமே சந்திராஷ்டம். அதில் கவனமும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது.